ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் யுவர் ஃபால்ட். இது ஒரு ஏடாகூடமான வித்தியாசமான லவ் ஸ்டோரி. செப் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸான நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பார்ட் லவ் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பேத்துக்கு நடுவில் நிறைய மஜெல்லாம் போயிருந்துருக்கோம். இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்திருக்கும். இதுக்கப்புறம் உங்கள் லவ்வில் என்னதான் ஆச்சு, அதுக்கப்புறம் உங்கள் லவ்வில் வந்த சில பிரச்சனைகள் என்ன, இவங்க பண்ணுற அந்த கான்ட்ரவர்ஷியல் லவ் கடைசியில் எங்கே போய் முடிஞ்சுச்சு, இதை பற்றிலாம் சொல்கிற ஒரு படம் தான் யுவர் ஃபால்ட். இந்த படத்தோட ஃபஸ்ட் படம் மை ஃபால்ட் போன சொல்லிச்சாச்சு. அந்த சமயத்தில் அந்த படத்தை நம்ம சேனல் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்ட் படம் சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுக்கிட்ட நம்ம தான் பார்க்க போகிறோம். இன்கேஸ் நீங்கள் இன்னும் பார்ட் 1 பார்க்கலன்னா மை ஃபால்ட்டுங்கிற படத்தை பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்தா தான் இது நல்லாவே புரியும். சரி, இப்போ வாங்க யுவர் ஃபால்ட்டுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டமே ஒரு வருஷம் கழிச்சு, அதாவது மை ஃபால்ட் நடந்திருக்கும்ல, அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா நம்ம மீனோட நோவுக்கு 18வது பர்த்டே. அப்படின்னா போன படத்தில் ஒரு 17 வயசு தான். இப்போ 18 வயசு ஆனனால ரொம்ப ஹாப்பியாக இருப்பா. பாத்தலோட அம்மாவும் ஸ்டெஃபாவும் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு பேர் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க பையனை போன லவ் பண்ணிட்டு இருக்காங்களே, இது ரொம்ப மோசமான விஷயம். ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கணும்னு ஒரு வருஷம் பிரிச்சுருப்பாங்க. பார்த்தா நம்ம காலேஜுக்காக சான் ஃபிரான்சிஸ்கோ போயிருப்பான். இப்போ ஒரு வருஷம் கழிச்சு இந்த வீட்டுக்கு வர போகிறான். இதை பார்த்து ஹீரோனுக்கு ஹாப்பியாக இருக்கும். பார்த்தா நம்ம ஹீரோன் கூடவே ஜனன ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. இவ தான் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம ஹீரோக்கு ஃப்ரெண்டாக இருந்திருப்பா. அவள் கூடவே லைன் ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸு. நல்லா ஜாலியாக கிஸ்லாம் பண்ணி மஜா பண்ணிட்டு இருப்பாங்க. ஹே, ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக நிற்க வந்துடுவான். நீ போய்ட்டு ஜாலியாக கூட பழலாம் சொல்கிறப்ப கரெக்டாக காசு பண்ணி கேட்குது. எவ்வளோ வேகமாக வெளியே போய் பார்த்தா நிற்க வந்திருப்பான். அவனை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கவே முடியல. ஓடிப்போய் அவன் மேலே ஒரே தவு. ரெண்டு பேர் ஹக்லாம் பண்ணி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது பார்த்து ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஒரு வருஷம் எடுத்து பிரிச்சு வச்சாங்களே, ரெண்டு பேரும் ஒருத்தர் மறந்து பேர் பண்ண வச்சிருப்பாங்க. ஆனால் பார்த்தா ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் லவ் இருக்குல்ல. இதை பார்த்து இவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். கோதாவரி இது சரிபட்டு வராது, வேறு ஏதாவது பிளான் பண்ணுன்னு சொல்லி எங்கள் அப்பா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா காதல் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ரெண்டு பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தனால செம ஃபயராக இருப்பாங்க. பார்த்தா நம்ம மீனோட பர்த்டேக்காக ஒரு நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருப்பான். அவளுக்கு பிடிச்ச மாதிரியே ஹார்ட் ஷேப்பில் செயினாக இருப்பானா. இதை பார்த்து ரொம்ப பேர் போச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்தாலே பார்க்க வேண்டியதான். அடுத்த நாள் வந்து ஒரே மஜா தான். ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பீச்சுக்கு போகிறது நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் ரெண்டுத்துக்கு நடுவில் சில அஜர்வதெல்லாம் போயிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே காண்டை மிஸ் பண்ண பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி 2 நாட்கள் சமஜாலியாக போயிட்டு இருக்கு. பார்த்தா நம்ம மீனிமே இப்போதைக்கு ஸ்கூல் முடிய போகுது. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக பழகிட்டு இருப்பாளா. அப்போ தான் நம்ம ஹீரோ கூட ஃப்ரெண்டு இருப்பான். டே மச்சான், இதெல்லாம் நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் கஷ்டமான நாட்கள். ஏன்னா இப்போ தான் லவர் ஸ்கூல் முடிச்சிருக்கா. இதுக்கப்புறம் அவள் காலேஜ் படிக்கிறங்கிற பேரில் வேற எங்கேயாவது போக வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நீயுமே இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்க. இதுக்காக நீ வேலை வடிக்கல போயாகணும். இந்த மாதிரி ரெண்டு பேரும் பிரியதுனால சிலது ஒரு கேப் வர ஆரம்பிக்கும். அதை அப்படியே விட்டுட்டே போனோம்னா அந்த கேப் டிஸ்டன்ஸாக மாறிட்டு இருக்கும். இது மட்டும் விட்டுறாத. எப்பவுமே நீ அவங்களோட இருன்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு நினச்சனே தெரில. பார்த்து அடுத்த நாள் நம்ம மீனோட கடைசி நாள் நம்ம மீனுக்கு கிராஜுவேஷன் கொடுத்துருப்பாங்க. எல்லாம் முடிஞ்சு வெளியே வரப்ப பார்த்து அவளுக்கு ஒரு கார் இருக்கும். நம்ம ஹீரோ தான் ஹீரோக்கு வாங்கி கொடுத்துருப்பான். இதை பார்த்து செமையாக போச்சு. ரெண்டு பேரும் நல்லா ஜாலியாக காரில் ஃபன்னாக போயிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மீன் பயங்கரமாக கார் ஓட்டுவல, அந்த மாதிரி இப்போ அந்த காரை செமையாக ஓட்டிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூப்பிட்டு ஒரு வீட்டுக்கு போவான். இது ஆக்சுவலாக தாத்தோட வீடு. இப்போ இந்த வீடு நம்ம ஹீரோ பேரில் இருக்குது. அதுப்போ இந்த வீடு நம்ம மீன் படிச்சிருக்கிற காலேஜ் அது பக்கத்தில் தான் இருக்குது. ஹே, நீ எதுக்கு தேவையில்லாமல் ஹாஸ்டலில் தங்கணும், பேசாமல் இந்த வீட்டில் இங்கே இருக்க வேண்டியது தானே. அப்போ தான் நானும் வந்து வசதியாக இருக்கும். ரெண்டும் ஒன்றாக்கலாம்னு சொல்கிறப்ப இதில் பிடிக்காது. இங்கே பாரு நீ, நம்ம இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு உண்மையான காதல் இருக்கணும், செக்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. என்னை இங்கே இருக்க சொல்லாதுன்னு சொல்லி அவளோட கோஸ்ட் கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து அவனுக்கு லைட்டாக வருத்தமாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்மளோட ஃப்ரெண்டு இருக்கல, லைனாக வைப்பாங்க. அவன் பார்த்தா ஜெயிலில் போய் அவங்க அண்ணனை பார்ப்பான். அவங்க அண்ணன் பேர் லுக்கா. ஆக்சுவலாக அவங்களோட இடத்துக்கு பண பிரச்சனை இருக்குது. ஏதாவது பண்ணி இவங்களுக்கு ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குது, அதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது பண்ண முடியும் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்து எதுவும் கிடைச்ச மாதிரி தெரில. சேர்ந்து அந்த ஃப்ரெண்டும் நைட்டு ஒரு பார்ட்டிக்கு போவான். அந்த பாட்டில் நம்ம ஹீரோ இருப்பான். பார்த்து ஹீரோனும் அவள் ஃப்ரெண்ட் அங்கே இருப்பாங்க. இவங்க 4 பேர் லவ் கப்பல்ஸ் தானே. ஹீரோ அவன் ஃப்ரெண்டை பார்த்து, ஏ மச்சான், நீ சொன்ன ஐடியா புதுசுன்னு போச்சுரா, நீ சொன்னு கேட்டு அவளுக்கு ரூமில் ரெடி பண்ணேன். ஆனால் அந்த வீடுகளுக்கு பிடிக்கவே இல்லை, கோஸ்டாங்கன்னு கிளம்பி போயிட்டா. இப்போ எம்மளை கோத்தில் இருக்கான்னு சொல்கிறப்ப அவளுக்கும் பார்த்து ரிங்ஸி கட்டி இருக்கும். ஆக்சுவலாக அவள் ஜனான ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருக்காள். அவள் பார்த்து ஒரு பணக்கார வீடு பொண்ணு. அவள் யூஸ் பண்ணுற ஹேண்ட் பேக்கே 3 லட்ச ரூபா வரும். ஆனால் நம்ம சாதாரண மெக்கானிக்கு நமக்கு ஒரு செட்டாமான்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பொண்ணு இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்குள்ளே ஒரு லவ் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. பார்த்தா அடுத்த நாள் அவன் இப்போ ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறா. அவங்க அம்மா சேர்ந்து அவளை ஹாஸ்டலோட வந்திருப்பாங்க. பார்த்தா கூட ரூம்மேட்டாக இன்னொரு பொண்ணு இருப்பா. அந்த பொண்ணு பேர் பெரியர். ரெண்டு பேரும் ஒருத்தர் இன்ட்ரோ பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்க. இடத்துல இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அப்போட நம்ம வேலை பார்க்க ஆரம்பிப்பான். ஜஸ்ட் ஒரு சில மாதத்துக்கு இன்டர்நெட் வேலை பார்க்கலான்னு இருப்பான். பார்த்தா கூட கோவம் இருக்கிறா சோஃபியா ஒரு பொண்ணு இருப்பா. அவள் பார்க்க சமாளாக இருப்பா. ஹே நிக், இதுக்கப்புறம் இதுதான் கோவம் இருக்காரு, இவ கூட சேர்ந்து கேஸை சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ அந்த பொண்ணோட சேர்ந்து வேலை போகிறேன்னு சொல்கிறப்ப அவனும் ஹாப்பி அந்த பொண்ணோட போயிட்டு இருக்கான். இதுதான் ஆக்சுவலாக அவங்க அப்பா அம்மாவோட பிளானு. ரெண்டு பேர்த்தையும் தடுத்து வைக்கணும். ஹீரோயின் இப்போதைக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. அங்கே கண்டிப்பாக தான் பையன் இருப்பான். அந்த பையனை பார்த்து பழகுனா அவளுக்கு லவ் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நிற்கு கூட ஒரு அழகான கோவர் கிடச்சிட்டோம்னா அந்த பொண்ணுங்கள ஆசை வாய்ப்பு இருக்குது. இன்னமும் ரெண்டு பேர் தனித்தனி பிரிஞ்சுருவாங்க. இதுக்காக நம்ம பண்ணுன்னு சொல்லி அவங்க அப்பா பிளான் பண்ணிருப்பாங்க. இப்போ அது மாதிரி போயிட்டுருக்கோம். பார்த்தா அடுத்த நாள் ஹீரோட அம்மா ஹீரோனை பார்த்து பேசிட்டு இருப்பாங்க. இங்கே பாரு, நீ கூட பழகிட்டு இருக்கல, இதுக்கு மோசமான விஷயம். இங்கே பாரு, ஃபோட்டோ லீக்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ வைப்பாங்க. இதை பார்த்தாலும் செம்ம கடுப்பாயிருது. என்னம்மா வேவ் பார்க்குறியா, ஏதாவது ஸ்பையை வச்சு கேட்குறப்ப
சொல்கிறப்ப இங்கே பாரு நான் கூட ஸ்பை வைக்கல, இது ஆக்சுவலாக நியூஸ் பேப்பருக்காக ஃபோட்டோ எடுத்தது, ஆனால் அவன்கிட்ட காசை கொடுத்து இந்த ஃபோட்டோ இங்கே வச்சிட்டோம், இன்கேஸ் இது மட்டும் ரிலீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கேன் என்ன தெரியும்ல, ஆல்ரெடி இங்கே இருக்க நியூஸ் பேப்பர்காரங்களாம் நான் ஒரு பணத்துக்காக தான் கிளம்புன்னு வச்சுட்டு இருக்காங்க, இப்போ நீ அவன் பையன் கூட பழகினா இது கேவலமாக இருக்கும், இதெல்லாம் விட்டுன்னு சொன்னால் நம்ம கேட்கவே மாட்டா, இங்கே பாருமா இப்போதைக்கு நான் மேஜரு என் லைஃப் பாடம் என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாரு இதே மாதிரி உங்கள் அப்பா வந்தார், உங்கள் அப்பா பார்த்து எனக்கு தெரியும்ல கார் ரேஸரு தினமும் குடிச்சு நடிப்பார், நீ அதை பார்த்துன்னு சொல்கிறப்ப ஆமாம் அப்பா பார்த்து தெரியும், ஆனால் நிற்கணும் அப்பா அம்மா இருக்க மாட்டான், அவனால் நம்ப முடியும்னு சொல்லி அவளோட கோஷன் போவா, இதை பார்த்து அவங்க அம்மா கோவந்தாருது, இதே நேரத்தில் இந்த பக்கம் நிற்க ஹீரோக்கு ஃபோன் பண்ணுவான், 2 பேர் வீடியோ காலில் காண்டாக்ட் பண்ணி ஒருத்தர் பார்த்து பேசிட்டு இருப்பாங்க, அப்போ தான் ஹீரோக்கு பின்னாடி அந்த சோஃபியாங்கிற பொண்ணு இருப்பா, அது ஜஸ்ட் ஒரு கோவம் இருக்கத்தானே இவ்வளோ பெருசாக கண்டுக்க மாட்டா, ஜாலியாக பேசிட்டு நம்ம ஃபோன் வச்சுருவான், அப்போ தொடர்ந்து சோஃபி கொடுத்து வேலை பார்த்துட்டு இருப்பான், இதெல்லாம் பார்த்து அவங்க அப்பா ஒரு ஹாப்பியாக இருக்குது, ஒய்ஃபுக்கு ஃபோன் பண்ணி ஏமா எல்லாமே நம்ம நினச்ச மாதிரி வேற லெவல் போயிட்டுருக்கு, பயபில் மழையில் மாட்டிச்சுன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவன் ரூமில் இருப்பா, பார்த்தா அவ கூட பிரேயர்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்கால அவள் ஜாலியாக பேசிட்டு இருப்பா, அப்போ அந்த ரூமுக்கு மைக்கில் ஒரு பையன் வருவான், இவன் பார்த்தா பக்கத்து ரூம்மேட்டு மறந்தாப்புல அவன் ஜாக்கெட்டை ரூமில் விட்டு போயிருப்பான், அப்போ தான் ஹிந்து பேச ஆரம்பிப்பான், ஹாய் என் பேர் மைக்கிள், நான் சைக்காலஜி ஸ்டூடெண்ட்டு, இன்கேஸ் உங்களுக்கு மன ரீதியாக பிரச்சனை தான் சரி என்கிட்ட வாங்க தாராளமாக தீர்த்து வைப்பேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி போயிடுவான், இப்படியே ஒரு வாரங்கள் நம்ம மீன் காலேஜ்லேயும் ஹீரோ வேலையும் பார்த்துருப்பான், பார்த்து வீக் ஆனதுக்கப்புறம் 2 வீக் பண்ணுவாங்க, நம்ம ஹீரோக்கு மேகினோ தங்கச்சி இருப்பா, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் கூட செப்சிஸ்டமாக இருந்திருப்பா, அவளோட ஜாலி விளாண்டுட்டு இருக்கிறப்ப அவளை கூட்டு போகிறதுக்கு அவங்க அம்மா வந்திருப்பாங்க, அது ஹீரோட உண்மையான அம்மா, அவங்க அம்மா பார்த்தோன்னு செம்ம கடுப்பாயிரும், ஏன்னா டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் அக்கறை ஒரு கூட வந்து பேசுனது இல்லை, ஆனால் இப்போ அவங்க பார்த்தோன்னே செம்ம கடுப்பாயிருவான், திருட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்கிறப்ப டென்னிக்கு ஒன்று சொல்கிறா நான் சொல்கிறது கேளுன்னு சொல்கிறப்ப அவங்க காலில் வாங்கமா தெரில, அவன் அம்மா மேலே இருக்கிற கோவத்தில் ஹீனு கூடாதுன்னு கிளம்பி போயிடுவான், பார்த்தா இப்போதைக்கு 2 பேர் ஹீனு ரூமுக்கு வந்துடுவாங்க, அவன் சோமாக்கதை பார்த்து என்னாச்சு உங்கள் அம்மா உனக்கு அந்தளவுக்கு பிடிக்காதுன்னு கேட்டால் ஆமாம் எங்கள் அப்பா அம்மா என்ன புரிஞ்சிருக்காங்கன்னா அது காரணம் அவங்க தான், தேவையில்லாமல் அவங்க தான் ஒருத்தரோட ஆஃபரை வச்சு எங்கள் அப்பாவோட புரிஞ்சு போனாங்க, புரிஞ்சதுக்கப்புறம் உன்னோட இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனால் இப்போ அந்த மட்டும் பாசமாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, எனக்கு அப்படிப்பட்ட அம்மா தேவையில்லைன்னு சொல்லிட்டு சோமா இருப்பானா, இது பார்த்து இன்னும் கஷ்டமாக இருக்கும், அவனை கூல் பண்ணுறதுக்காக அவங்களோட ஒன்றா இருப்பான், 2 பேரும் அந்த ரூம்லேயே ஃபிசிக்கல் ஒன்றா இருப்பாங்க, அப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அவன் கையில் ஸ்கெட்ச் பண்ணுவா, பார்த்து நீ என்னோடவேன்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் எழுதி வைப்பா, இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக இருக்கும், 2 பேர் சேர்ந்து ஜாலியாக ஹாப்பியாக அந்த ரூம் விட்டு போலான்னு இருப்பாங்க, அப்போ தான் கரெக்டாக நம்ம மீன் ரூம்மேட் அந்த ரூமுக்கு வருவா, அந்த ரூம்மேட்டை பார்த்தோன்னே இவனு சமஷாக்காயிருச்சு, அப்போ தான் நமக்கே தெரியுது இந்த பெரியங்கிற பொண்ணு இருக்கால இவன் நம்ம ஹீரோட எக்ஸில் வரு ஜஸ்ட் 2 மாதம் பழகிருப்பாங்க, இப்போ அவளை பார்த்து சமஷாக்காயிருக்கும், ஆனால் பார்த்து நம்ம ஹீரோ கண்டுக்காத மாதிரி இருப்பா, ஹே நீங்கள் தான் நிற்கா நைஸ் மீட்டின்னு சொல்கிறப்ப இவனுக்கு ஒரே ஷாக்காக இருக்கும், ஆனால் எதுவுமே சொல்லாமல் அவனோட ஹேண்ட் ஷேக் பண்ணதுங்களே போயிடுவான், இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக வைப்பாங்க, அவன் மெக்கானிக்கல் வேலை பார்த்துருக்கிறப்ப அவங்க அண்ணன் ஃபோன் பண்ணுவான், டேய் நம்ம காசுக்காக ஒரு விஷயம் மாட்டிருக்கு நீ சீக்கிரமாக நடத்துக்கு போன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவானா, சரி நான் தம்பிக்காரனாங்கன்னு கிளம்பி போகிறதா இருப்பான், பார்த்தவங்க பேசினதை ரோடிங்கிற ஒட்டி கேட்பான், இந்த கேரக்டர் நீங்கள் ஃபஸ்ட் பாலில் பார்த்துருப்பீங்க, நம்ம ஹீரோட அப்போட சேர்ந்து ஹீரோ கடத்தை பார்த்துருப்பான், இப்போ வந்து ஜெயிலில் இருப்பான், அதை கேட்ட உடனே அவனை பிளான் பண்ணிட்டு இருக்கான், கட் பண்ணால் நைட் ஆயிரும் நம்ம சொம்ம வீட்டு போயிட்டு இருப்பானா, அப்போ கரெக்டாக ஃப்ரெண்டு ஃபோன் வருது, எதுக்கு ஃபோன் எடுத்தா டே மச்சான் ஒரு பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டேன்டா நீ சீக்கிரம் இங்கே வான்னு சொல்கிறப்ப அவனு சேர்ந்து வேகமாக போவான், அது ஆக்சுவலாக ஒரு பார் ஏரியா மாதிரி இருக்குது, பார்த்தவன் கையில் ரத்தம் வந்துட்டு இருக்கு, டே இல்லை உனக்கு என்னடாச்சு ஏன் ரத்தம் வருதுன்னு கேட்டால் ஒன்றும் இல்லைடா எங்கள் அண்ணன் ஒரு பார்சல் கொடுக்க சொன்னால் அதை கட் பண்ணுங்கிற பேரில் வேலை கட் பண்ணிட்டேன், உள்ளே என்னக்குன்னு பாருன்னு சொல்கிறப்ப அவனும் திறந்து பார்ப்பான், அது ஆக்சுவலாக கொக்கைன் கடத்துறதுக்காக நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை கூப்பிட்டுருப்பான், இதை பார்த்து ஹீரோ செம்ம கடுப்பாயிருது, ஏன்டா போய் காசுக்காக ட்ரக்ஸ்லாம் கடத்திருக்கியா எங்கிட்ட தர மாட்டேனா ஏன்னா இப்படி பண்ணு கேட்டால் எத்தனை நாள் கேட்குறது, எனக்கு சுயமரியாதை வேணாமா நான் சம்பாதிக்க வேணாமா, அதுக்காக எங்கள் அண்ணன் கேட்டேன் பார்த்தா இந்த மாதிரி கொடுத்துட்டு போயிட்டான், இப்போ அந்த பார்சலை அந்த பாலை கொண்டு போய் கொடுக்கணும், இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறப்ப இவனுக்கு தெரில சிலவா உள்ள போய் கொடுப்போன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஃப்ரெண்டுக்கு போகிறா இருப்பாங்க, பார்த்தா இவனுக்கு பின்னாடியே நம்ம மீன் அங்கே வந்துட்டுப்பா, இதை பார்த்து அவனுக்கு ஆச்சரியமா இருக்குது, டேய் இவப்பறம் இங்கே வந்தேன் கேட்டால் நான் தான் மச்சான் ஃபோன் பண்ணேன், ஸ்டார்டிங் ஃபோன் பண்ணா நீ எடுக்கலை மேபி அவளோட இருப்பேன்னு சொல்லி அவளுக்கு ஃபோன் அடிச்சிட்டேன், அதான் இங்கே வந்திருக்கான்னு சொல்கிறப்ப இது பார்த்து ஹீரோ கடுப்பு வருது, சேர்னு இவங்களும் வந்து பார்சலை கொடுத்துட்டு அங்கேருந்து போலான்னு இருப்பாங்க, அப்போ அந்த ட்ரக்ஸ் வாங்க இருக்கிறது யாருன்னு பார்த்தா ரோனோட அண்ணன், அதை இப்போ அது ஜெயிலில் இருந்தால அவன் அண்ணன் தான் அங்கே இருப்பான், ஜஸ்ட்டு பழி வாங்கறதுக்காக இங்கே கூப்பிட்டுருப்பான், இதை பற்றி ஹீரோலுக்கு வந்துடுது, கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருப்போம்னு சொல்லிட்டு அங்கே சமயம் சட்ட ஆரம்பிக்கும், எல்லோரும் அடிச்சு போட்டு நம்ம இறந்து படம் பார்ப்பான், பட் அதுக்குள்ளே பார்த்தா போலீஸ் அங்கே வந்துடும், ஹீரோ ஹீரோயின் அவன் ஃப்ரெண்டுன்னு 3 பேர் போலீஸ் மாட்டிடுவாங்க, இதை பார்க்குற மீறி நினைச்சே தெரில, வேறு வழி இல்லாமல் அவன் கூட ஒர்க் பண்ணுற சோஃபியா ஃபோன் பண்ணுவான், சோஃபியா நான் தான் நிக் பேசுகிறேன், இந்த மாதிரி நாங்கள் போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டோம், இதை எக்காரந்தி கொண்டு எங்கள் அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாத ஏதாவது லாயர் இருந்து பண்ணு சொல்கிறப்ப அவ்வளோ லாயர் இருந்து பண்ணுவா, எப்படியும் நம்ம ஹீரோனும் ஜெயிலுட்டு இருந்துருவாங்க, பார்த்தா நம்ம ஹீரோ மேலே கோவத்தில் இருப்பா, ஏன்னா அவங்க அம்மா என்ன சொல்லியிருப்பாங்க நிக்க ஒரு கோவக்காரன் உங்கள் அப்பா என்கிட்ட எந்த மாதிரி இருந்தாரோ அது மாதிரி நிற்க இருப்பான், அவங்க கூட ஜாக்கிரதை சொல்லியிருப்பாங்க, இப்போ அதே மாதிரி ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ட்ரக்ஸ் வைக்க போயிருக்கல, இதை பார்த்து கோமை கத்திட்டு இருப்பா, நம்ம ஹீரோயினை பார்த்து ஹே லூஸு நான் அவன் ட்ரக்ஸ் வைக்க போகல அதே ஃப்ரெண்டு வைக்க போயிருக்கான்,
ஆக்சுவலாக பணத்தை வந்திருக்கு அதுக்கு தான் போயிருக்கான், மற்றபடி வேறு எதுன்னு சொல்கிறப்ப அவுட் சைன் விட்டுருவா. சேர்ந்து 2 பேரும் அங்கேருந்து திரும்ப நம்ம இன்னொரு ரூம் போவாங்க. அதை பார்த்தா லைட்டாக பயமாக இருக்கும். ஆமாம் உங்கள் ரூம் மட்டும் ஒத்திருந்தால அவள் இப்போ எங்கேன்னு கேட்டால் அவளா இப்போ அவள் எங்கேயாவது போயிருப்பா, நான் அவளை பற்றி கேள்விப்பட்டேன்ப்பா, அவளுக்குன்னு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானாம்மா, அவன் என்னமோ ஒரு கார் ரேசரான், இல்லீகலாக கார் ஓட்டி வேலை ஃபோன் பண்ணுவானா, ஆனால் பார்த்தா 2 மாதம் படியிருந்திருக்கான். ஒரு நாள் கார் ஆக்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் அவளை அங்கேயும் விட்டுட்டு போயிட்டானா, அவன் இன்னொரு மோசமான பாய் ஃப்ரெண்டாக இருக்கான். ஆமாம் நீ இல்லீகல் கார் ரேஸ் ஓட்டிங்கல்ல, உனக்கு அவனை தெரியுமான்னு கேட்குறப்ப நம்ம இருக்கிறது பக்குன்னு இருக்கு, ஏன்னா அவன் சொல்கிற பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோ தான், எதுவுமே தெரியாத மாதிரி சாரி மனு தெரியாது, சரியா உள்ளே போன்னு சொல்லி 2 பேர் ரூம் போவாங்க. அதுக்கப்புறம் என்ன 2 பேர் ரூம்குள்ளே கஜம்தா தான் எல்லாம் முடிச்சுட்டு வந்து படம் பார்க்குறப்ப கரெக்டாக அந்த பிரியர் அங்கே வந்துருப்பா. அவள் கையில் ஒரு கத்தி வர இருக்கும். நான் மாதிரி பயந்து இருக்கிறப்ப சேச்சே நான் அதுக்காக வரலப்பா, இந்த மாதிரி ஷர்ட்டில் ஒரு லேபிள் இருந்துச்சு அது கிளிக்கு தான் வந்தேன், நீங்கள் வேறு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க, சரி என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவள் எதுவுமே கிடக்காம போயிட்டுருக்கா. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு ஆச்சரியமாக இருக்கும். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டாக வைப்பாங்க. அவன் பார்த்து வழக்கம் போல் கார் கரைச்சி வேலை பார்த்துருப்பான். அப்போ அவனை பார்க்கறதுக்கு அவ்வளோ வர அங்கே வந்துருப்பா. ஆக்சுவலாக இந்த பொண்ணோட அப்பா இந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்கு வர சொல்லியிருந்திருப்பாரு, ஆனால் கடைசி போகாமல் வந்திருப்பான். அது போய் காசுலங்கிறக்காக தான் ட்ரக்ஸில் வைக்க போயிருந்திருப்பான். இதில் ஒரு தெரிய வந்திருக்கும். அதை பார்த்து செம்மையாக கடுப்பாகி ஏண்டா எங்கள் அப்பா உன்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்டார்ல நீ வரல, அது இப்போ உங்கள்கிட்ட காசு இல்லைங்கிற காரணத்துக்காக ட்ரக்ஸில் வைக்க போயிருக்கே, இதெல்லாம் உனக்கு எவ்வளோ தெரியலையா, இங்கே பாரு நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு பண்ணியிருக்கானா, அது மாதிரி நீ மட்டும் எதுக்கு என்ன பணக்காரையை பார்க்குற, உன் கூட படித்த கிளாஸ்மேட்டை பாரு, உன்னை லவ் பண்ணுற பொண்ணை பாரு, அது மட்டும் போதுன்னு லைனை கிஸ்லாம் தருவா. இதை பார்த்து அவனுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஆனால் மனசுக்குள்ளே இனிமேல் தயக்கத்தே தான் இருக்குது. என்னதான் பணம் முக்கியம் இல்லைன்னு சொன்னால் கூட ஒரு பையனுக்கு பணம் முக்கியம், பணம் இல்லாமல் எந்த அப்போ எடுத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு லைட்டாக தயக்கத்தே இருக்கும். கட் பண்ண அடுத்த நாள் ஆயிடுச்சு. நம்ம ஈரனா ரூம்லேருந்து காலேஜ் போகிறதா இருப்பா. அப்போ ரூம் என்ன மீன் பார்த்து என்னோவா உன்னை பார்க்கறது வந்துடுன்னு சொல்கிறப்ப இவ்வளோ யாருன்னு பார்ப்பா. பார்த்து நிக்கோட அம்மா வந்துருப்பாங்க. அவங்கள பார்த்து கோந்து வருது, எங்க நிக் தான் அவளை பார்த்து பேச மாட்டேன்னு சொல்லிட்டால, எதுக்கு இங்கே வந்து கேட்டா இங்கே பாருமா அவன் வந்து என்கிட்ட பேச முடிக்கிறான், ஆக்சுவலாக அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், ப்ளீஸ் நீ ஏன் நான் சொல்கிறது கேளுன்னு சொன்னால் இவ கேட்க மாட்டா. இங்கே பாருமா நீ நிற்க மாதிரி கோவமாக தான் இருக்க, இந்த விஷயங்களோட வச்சுக்கோ, கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கே புரியும், நீ எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி விஷயங்களை கொடுத்துட்டு போவா, இவ்வளோ சிறந்த கார்டை வாங்கி வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஈவினிங் அவங்க ஃபேமிலியில் சேர்ந்து டின்னர் வச்சுருப்பாங்க. நான் மீன் அங்கே போவா. பார்த்து அந்த இடத்துல அந்த சோஃபியாங்கிற பொண்ணுமே இருப்பா. எல்லோரும் ஜாலியாக உட்காந்து சிரிச்சிட்டே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்தில் சோஃபியாங்கிற பொண்ணு தான் உட்காந்துருப்பா. அங்கே எல்லாருமே அந்த பொண்ணோட கம்பேர் பேசிட்டு இருப்பாங்க. நிற்கே அந்த பொண்ணு பாருங்களே சமைச்சுட்டே இருக்காங்க, கரெக்டாக அவங்க பர்ஃபெக்டான சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விருப்பிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து செம்மையாக கடுப்பாயிருச்சு. அங்கே எல்லாரையும் பார்த்து இங்கே பாருங்கள் எனக்கு நிற்க ரொம்ப பிடிக்கும், சொல்லப்போனால் நிற்கு நானும் ஒரு ரூமில் தங்க தான் இருக்கோம், என்ன நிக் நான் சொல்கிறது கட்டு தானே, உங்கள் தாத்தா வீடு இருக்குல்ல இதுக்கிட்ட நம்ம அங்கேயே தங்கன்னு சொல்லி அவங்க அப்பா முன்னாடி எல்லாரும் பேசிட்டு போவா. இதை பார்த்து அவங்களுக்கும் ஷாக்காக இருக்கும். இதுக்கப்புறம் அவங்க வந்து கோச்சிட்டு ஒரு கலருக்கு போவா. அது ஆக்சுவலாக அவங்க அப்பாவோட கலரை ஃபஸ்ட்டு பார்ட்டில் அவங்க அப்பா இருந்து போயிருப்பார்ல அந்த கலருக்கு தான் போவா. இவளுக்கு ஆக்சுவலாக அவங்க அப்பா பிடிக்காது, ஆனால் என்ன இருந்தாலும் எங்கள் அப்பாவோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். இவளுக்கு சூப்பராக காரோட சொல்லி கொடுத்துலேருந்து எல்லாமே அவங்க அப்பா தான் பார்த்துட்டாரு. ஆனால் அவங்க அப்பாவோட டொமஸ்டிக் சொல்லிட்டு பிடிக்காது, அதனால அந்த கலருக்கு வந்திருப்பா. நம்ம ஹீரோ அங்கே வந்து எதுக்கு இந்த கலரில் இருக்க, உனக்கு தான் உங்கள் அப்பா பிடிக்காதுன்னு சொன்னால் எனக்கு அவரை பிடிக்காம போகும், நீ எதுக்கு இங்கே வர, நீ தான் சோஃபியோட கொஞ்சம் குழாவிட்டு இருந்தில்ல, நீ அவட அங்கே இருக்கணும்னு கேட்குறப்ப என்னது கொஞ்சம் குழந்தைண்ணா, இங்கே பாரு நம்ம ஜெயிலுக்கு போனப்போ அவள் தான் நம்ம ஹெல்ப் பண்ணா, அதுக்காக தான் கூட இந்த மாதிரி இருந்துச்சு, நான் வேறு எதுவும் பண்ணலன்னு சொல்கிறப்ப அவள் ரொம்ப கோவத்தில் இருப்பா. இங்கே பாரு நீ இதுக்கு என்கிட்ட பேசாத, நம்மளும் கோவத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு கோஸ்டன் கிளம்பி போயிடுவா. இதை பார்க்குற அவனுக்கு விஷயம் தெரில. பார்த்தா அடுத்த நாள் ஹீரோட அம்மா கூப்பிட்டுருப்பா. ஏன்னா அவங்களும் ரொம்ப நாள் ஒரு உண்மை சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களே, அதனால் யாருமே நேரத்தில் இந்த வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பா. அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சரி இந்த வீட்டில் ஒரு ட்ராயர் இருக்குல்ல அந்த ட்ராயர் திறந்து பாரு, அதில் எல்லா ப்ரூஃப் சொல்கிறப்ப இவள் சேர்ந்து ட்ராயர் தொத்து பார்ப்பா. அதில் ஒரு கேஸ் ஃபைல் இருக்குது. இதுதான் நிக்கோட அப்பா அம்மா டிவோர்ஸ் ஆகிருக்கான கேஸ் ஃபைலு. அதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா நிக்கோட அப்பா இருக்கார்ல அவரும் ஹீனோட அம்மாவும் முன்னாடி பழகிருக்காங்க. அதாவது இந்த அம்மா டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹீனோட அம்மாவோட ஒன்றாந்துருக்காரு. அந்த அம்மா கூட ஃபிசிக்கல் இந்த மாதிரி ஃபோட்டோ கிடச்சிருக்கோம். இதை பார்த்து பயந்து பண்ணதப்பா அந்த கேஸோட தலையில் மாற்றி போட்டார். சொல்லப்போனால் இந்த எடுத்து அஃபர் இருக்குது, இவ தப்பாக நடந்துக்கிட்டா, இதுக்காக டிவோர்ஸ்னு சொல்லி மொத்த புள்ளியுமே தூக்கி இவங்க மேலே போட்டாங்க. இவங்களும் ஹீரோக்கு அவளுக்கு கெஞ்சி கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி பையனாக கூட இருக்கணும், நான் என் பையனை வளர்த்துட்டேன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் பார்த்தா கோர்ட் ஒத்துருக்காது, ஏன்னா படத்தை கொடுத்து எல்லாம் சரி பண்ணியிருப்பாரு. இதனால் சின்ன வயசுலேருந்து அவங்களோட ஹீரோ பார்த்து முடியாமல் இருந்திருக்கும். இதுதான் நம்ம ஹீரோ உங்கள் அம்மா தப்பு புரிஞ்சுக்கிட்டான். சொல்லப்போனால் ஏன் எந்த தப்பும் கிடையாது, தப்பு பண்ணது ஃபுல்லாகவே உங்கள் அம்மா ஸ்டெப் இருந்தான், இதை நீயாவது புரிஞ்சுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவளுக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா அவங்க அம்மாவை டிவோர்ஸ்க்கு அப்புறம் தான் பழக்கம் நினச்சிட்டு இருந்தா, ஆனால் டிவோர்ஸ்க்கு முன்னாடியே எங்கள் அம்மா ஒரு பழக்கத்தில் இருந்திருக்காங்களே. இதெல்லாம் பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. எங்கள் அம்மா மேலே இவளுக்கு ஒரு கோந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் நிக்கோட அம்மாவும் டாய்லெட் போகிறேன்னு பாத்ரூம் போவாங்க. அங்கே
அங்கே பார்த்தா நிக்கோட அப்பாவோட டூத் ப்ரஷ் இருக்கும். இது எதுக்கு தேவைப்படுன்னு சொல்லி அந்த ப்ரஷ் ஆட்டே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் நோட்டில் காமிச்சிட்டு அவங்கள வந்து கிளப்பிடுவாங்க. இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் அவங்க மேலே கொலகானில் இருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவங்க அப்பாவோட ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பான். இவருக்கு எப்படியாவது பையனை இங்கேருந்து பிடிச்சி கொடுக்கணும்னு ஆசையாக இருக்குது. இதனால சோஃபியாவுக்கு ஒரு கேஸ் தராது. அது பார்த்து லண்டனில் இருக்குது. சோஃபியோட கோர்க்கர் யார்? நம்ம ஹீரோ தானே. நீங்கள் 2 பேரும் லண்டனுக்கு போங்க, அங்கே போய் இந்த கேஸை பாருங்கன்னு ஒரு பேர் டாஸ்க் தருவாரா. இதை பார்த்து ஹீரோ கோவம் வரும். பட் என்ன பண்ணுறது, அப்பா சொல்லிட்டாரு. கூடி சீக்கிரத்தில் லண்டனுக்கு போகணும்னு சொல்லி நம்ம மீண்டும் பேசிகிட்டு இருப்பான். இதை பார்த்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ கையை காமிப்பான். பார்த்தா நீ நம்ம மீன் விளையாட்டுக்காக சும்மா கிறுக்கி வச்சிருப்பால, அந்த கிறுக்கலையே அவன் டாட்டோவை போட்டிருப்பான். நீ எனக்கானவன் அந்த மாதிரி எழுதியிருப்பா. இதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, 2 பேரும் அவங்க ரூமுக்கு போய் அவங்க டூமுக்கு அம்மா எழுதுவாள் தான். பார்த்தா அடுத்த நாள் ஹீரோ பார்க்குறவங்க அவங்க அம்மா வந்திருப்பாங்க. ஏண்டி நீ எதுக்கு தேவையில்லாமல் நிக்கோடு சேர்ந்து இந்த வீட்டில் இருக்க, நீ ஒரு 18 வயசு பொண்ணு தான், இந்த மாதிரிலாம் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப, இங்கே பாருமா இது என் வாழ்க்கை, என் வாழ்க்கை எப்படி வாழணும் நல்லாவே தெரியும். நீயும் புதுசு சேர்ந்து வேற லெவல் பிளான் பண்ணுறீங்க. எப்படியாவது என்னையும் நிற்க இருக்கணுன்றதுக்காக நிற்கிங்க நடந்து அனுப்பலாம் பார்க்குறீங்க. எனக்கு இது தெரியாத கேட்குறப்ப, இங்கே பாரு எல்லாமே நல்லதுக்காக தான், அம்மா எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணுன்னு சொல்கிறப்ப, ஆமாம் எனக்கு தான் தெரியுமே, நம்ம அப்பா என்னை கத்தில் குத்து வந்தப்ப நீ ஒரு பணக்காரோட படுத்துட்டு இருந்த, எனக்கு அது தெரியாதான் கேட்குறப்ப இது பார்த்து அவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஆக்சுவலி ஈனோட அப்பா நம்ம வயிற்றுல ஊற்றிருப்பாரு. அதனால தான் வயிற்றில் ஒரு பெரிய தழும்பு இருக்கும். அந்த சமயத்தில் இந்த அம்மாவுக்கும் இந்த பணக்காரருக்கு ரெஃபர் பட்டிருக்கு. அவங்க 2 ஹோட்டலில் இந்த மாதிரி ஃபோட்டோலாம் பார்த்துருப்பாள். இந்த அம்மா கிட்ட சொல்கிறப்ப அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இங்கே பாருமா, நான் அவனும் மனசை கஷ்டப்படுறதுதான் சொல்லவே இல்லை, எனக்கு தெரியுது அப்போ மோசம் பண்ணவர் தான். நீ அப்பா விட்டு வேறத்தோட பழகணில அதே மாதிரி தான் எனக்கு நிற்க பிடிச்சிருக்கு. நீங்கள் 2 புதுசு மட்டும் ஆனனால என்னால் நிற்க விட முடியாது, என்னை நிற்க வேணும்னு சொல்லிட்டு அவள் ஸ்ட்ராங்காக இருப்பா. இதை பார்த்து அவங்க அம்மாக்கு என்ன செய்ய தெரில. இதே நேரத்தில் இந்த பக்கம் நிற்க அவங்க அப்பா ஆஃபீஸில் இருப்பான். பார்த்தா அதே ஆஃபீஸில் அந்த மேகியர் குட்டி பொண்ணு இருக்கும். இதை பார்த்து ஹீரோக்கு புரியாமல் இருக்குது. அப்பா மேகி எதுக்கு இங்கே இருக்கா, தங்கச்சிக்கு என்ன கேட்குறப்ப, அதுவா உங்கள் அம்மா எப்படி என்ன விட்டுட்டு போனா, அந்த மாதிரி இப்போ இருக்கிற புதுசு விட்டுட்டு போயிட்டா, இப்போதைக்கு இந்த குழந்தை தனியாக இருக்குது, அதுக்காக அந்த குழந்தை இருக்குன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப அர்த்தமாக இருக்கும். இதனால் போக போக இவங்க அம்மாவோட கோவாதிமேட்டே இருக்குது. இதுக்கப்புறம் இவனு சோஃபியோடு சேர்ந்து அந்த கேஸ்லாம் பார்த்துருப்பான். பார்த்தா ஒரு நாள் அந்த கேஸ் அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம செம ஹாப்பி ஆயிரும். சோஃபியா கேஸ் கொடுத்துட்டு அவன் படம் போயிட்டு இருப்பானா. இதை யாரோ ஒரு ஃபோட்டோகிராஃபர் தூரத்தில் ஃபோட்டோ எடுத்துருக்காரு. அவங்களுக்கே தெரியாமல் மறந்து ஃபோட்டோ எடுக்கிறது, சிரிச்சு பேசுகிறப்ப அது ஃபோட்டோ எடுக்கிறதுலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ சோஃபியா மீரை பார்த்து, ஆமாம் நேக் இந்த மாதிரி அந்த பாட்டில் நோவா கொஞ்சம் கோபம் எடுத்துட்டல, நோவா கணக்கும் அப்படி என்ன போயிட்டுருக்கு, உண்மையாகவே நீங்கள் லவ் பண்ணல கேட்டால், ஆமாம் எனக்கு நோவா தான் எல்லாமே, என்ன அடிக்கடி இன்டர்ஸ்டன்ஸ் எல்லாம் வரும், பட் நாங்கள் பேசி புரிய வச்சுக்கோம், எனக்கு எல்லாமே நோவா தான் சொல்கிறப்ப இது இப்போ சோஃபியாக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக சோஃபியாவுக்கு நிக் மேலே சின்ன ஒரு காதல் வந்திருக்கும். பட் நிக்கு அவன் தங்கச்சி தானே பிடிச்சிருக்கு. சரி நம்ம வாசி நம்மளே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு சோஃபியா மறைச்சி வச்சுட்ருக்கா. பார்த்தா கொண்டாங்க இந்த ஆஃபீஸ்க்கு நம்ம மீன் அங்கே வருவா. பார்த்தா அவங்ககிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும். இதை நம்ம ஹீரோட அம்மா கொடுத்தது. இதை கொண்டு போய் நிக்கோட டேபிளில் வச்சா நிக்க அதை பார்ப்பான். அவங்க அம்மா நல்லவங்க தெரிய வரும்ல, அதுக்காக லெட்டர் வைப்போன்னு சொல்லிட்டு லெட்டர் வைக்க போவா. கரெக்டாக அப்போது நிற்க வந்துடுவான். அந்த பேப்பர் கீழே வந்துடும். இது அங்கே சோஃபியாங்கிற பொண்ணு பார்ப்பா. நம்ம ஹீரோ அங்கே வந்து, ஹே இது என்ன பேப்பரு, யார் இதை வச்சான்னு சொல்லிட்டு அதை திறந்து பார்ப்பான். உள்ளே பார்த்தா அவங்க அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் இருக்கும். ஹே இது எங்கள் அம்மாவோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சே, நீ ஏன் கொண்டு வந்து கேட்டால் பக்கத்து சோஃபியா இருப்பாள், அவனை மீன் சப்போர்ட்டிவாக இருப்பா. சேச்சே அதெல்லாம் கிடையாது, இப்போ தான் பார்த்தேன் ஏதோ ஒரு கொரியர் அழைச்சிட்டு போனார், உங்கள் அம்மா தான் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு கோவம் வருது. லெட்டரை படிச்சு கூட பார்க்காம இந்த நோவா இது தூக்கி உப்புல போட்டுரு, எங்கள் அம்மா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளுமே இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் கிழிச்சு கொடுத்துட்டு போயிடுவான். இதை பற்றி ஹீரோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தா நீங்கள் நைட்டு டின்னருக்கு போவாங்க. 2 பேரும் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பட் 2த்துக்குள்ளே சின்னது ஒரு வருத்தம் இருக்கும். ஏன்னா இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே நம்ம லண்டன் போக போகிறான். இங்கேருந்து போயிட்டோம்னா 2 புரிஞ்சுக்க மாதிரி இருக்கும்ல, இதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. சொல்லப்போனால் நம்ம மீனுக்குமே இது ஓகே தான் தோணுது. இங்கே பாரு நீக், உனக்கு எனக்கும் அடிக்கடி இப்போ சண்டை வந்துட்டுருக்கு. நம்ம இங்கே இருந்துட்டு இருந்தோம்னா சண்டைன்னு பெருசாக தான் இருக்கும். நம்ம 2த்துக்குள்ளே சின்ன ஒரு கேப் வேணும். நீ லண்டனுக்கு போகணுன்னா தாராளமாக இங்கேருந்து போகணும்னு சொல்கிறப்ப லைட்டாக கஷ்டமாக இருக்கும். நோவா பார்த்து, சரி நோவா நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இங்கே போகிறோம், நீ நாளைக்கு காலேஜ் முடிஞ்சோன்னுமே என் அப்பாயின்மெண்ட் வந்துரு, நீ நானும் ஒன்றாக்கலாம்னு சொல்கிறப்ப அவள் சேர்ந்துருப்பா. பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோவும் அடுத்த ரூம் போய் பார்ப்பான். பார்த்தா நம்ம மீன் அங்கே வந்திருக்கவே மாட்டா. இது பார்த்து எனக்கு கோவம் வருது. எதுக்காக இங்கே வராமல் போயிட்டா, நம்மளால கூப்பிட்டோம்ல, அப்படி என்ன தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்டலில் வந்துட்டு இருப்பான். இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பக்கம் தான் போயிட்டுருப்பா. பட் ரூம்மேட் நம்ம ஹீரோனை பார்த்து, ஏண்டி எதுக்கு இங்கே போயிட்டுருக்க, வா நான் ரூம்லேயும் ஒரு பார்ட்டி போட்டிருக்கேன், நம்மளே ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு சிக்கனாக ட்ரீட் பண்ணியிருப்பா. பார்த்தா பக்கத்து ரூம் மைக்கில் ஒரு பையன் இருப்பாள். எல்லாரையும் கூப்பிட்டு ஜாலியாக ட்ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா நம்ம செம்மையாக போதை ஆயிடுவா. அப்போ அந்த மைக்கிள்ங்கிற பையன் நம்ம ஹீரோ தப்பான ட்ரீட் பண்ணுவான். மெதுவாக பக்கத்துலேருந்து கிஸ் பண்ணலாம் பார்க்குறப்ப இது நம்ம பிடிக்காது. சரி மைக்கேல் போதை ஆயிடுச்சு, நீ எங்கேருந்து போன அனுப்புகிறப்ப அவனுக்கு ரூம் வெளியே போகிறா இருப்பான். கரெக்டாக அப்போ தான் நிக்கு உள்ள வருவான். நிக்குக்கு அந்த பையனுக்கு பார்த்து செம்மையாக கடுப்பாயிருச்சு.
அந்த பையன் எங்கேருந்து போனதுக்கப்புறம் ஆமாம் யார் இவன் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்து கேட்டா ஹே அவன் ஜஸ்ட் ரூம்மேட் தான் அதுப்போ சீனியரு நாளைக்கு ஏதாவது ப்ராஜெக்டோ இன்டர்ன்ஷிப் ஹெல்ப் பண்ண வரல அதுக்காக கூப்பிட்டுன்னு சொல்கிறப்ப நம்ம கோவம் வருது இங்கே பாரு அடுத்தவங்க கூட பழகிற வச்சுக்காத எனக்கு உன்னை பார்த்தாலும் கோவம் வரும்னு சொல்லிட்டு திருட்டு அங்கே கிளம்பி போயிடுவான் இதை பார்த்து அவளுக்கு கோவம் வருது அதுக்கப்புறம் அடுத்த நாள் அவள் கூட ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாள அப்போ தான் கூட ரூம்மேட்டை பிரியான்னு ஒருத்திருக்காள அவள் ஐடி பார்த்துருக்கிறப்ப அதை பார்த்து அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு நம்ம ஹீரோ ஒரு ரூம்மேட்டு சில மாதம் ஒன்றா பண்ணியிருப்பாங்களே அப்போ எடுத்த ஃபோட்டோக்கெல்லாம் இன்ஸ்டாகிராமில் இருக்கும் இதை பார்த்து இவளுக்கு ஆச்சரியமா இருக்கு அப்போ பிரியரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தான் நிக்கா இதே நம்மளோட மரசான்னு சொல்லிட்டு லைட்டாக அவளுக்கு கோவம் இருக்கும் ஆனால் அந்த கோவத்தை வெளிக்காட்டிக்காம இவன் அமைதியாக இருப்பா பார்த்து அடுத்த நாள் இவங்க ஃபேமிலியில் ஒரு மிகப்பெரிய பார்ட்டி இருக்கும் ஆக்சுவலி உங்கள் அப்பாவோட கம்பெனி இருக்குல்ல இது உங்கள் தாத்தா ஆரம்பிச்சது இந்த கம்பெனி ஆரம்பித்து 50 வருஷம் ஆக போகுது ஸோ அதனால் அந்த ஊரில் ஒரு பெரிய பார்ட்டிக்கு தான் இருப்பாங்க அந்த பார்ட்டிக்கு நம்ம ஹீரோ அவள் ஃப்ரெண்டை பார்க்கலாம் போயிருப்பான் பார்த்தா ஃப்ரெண்டான லயன் இன்னுமே பணம் சமைக்கலான்னு இருப்பான் அவள் அவர் பணம் வேணாம் சொல்லியிருப்பா ஆனால் இருந்தாலும் கேட்குற மாதிரி தெரில இல்லீகலாக கார் ஓட்டி அந்த பெட்டிங்காக ஸ்டிக்லான் இருப்பான் இதுக்காக நம்ம ஹீரோ கூப்பிட்றப்ப என்னது பெட்டிங் காரா டே நைட்டு வீட்டில் ஒரு பார்ட்டி இருக்குடா நான் சீக்கிரமாக போகணும் என்னால் வர முடியாதுன்னு சொல்கிறப்ப டே அந்த பார்ட்டிக்கு ரோனி வரான்டா ஆக்சுவலாக இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான் நீ கண்டிப்பாக வரணும்னு சொல்கிறப்ப இதை பற்றி இவனுக்கு ஷாக்காக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த ரோனிங்கிற வந்த அந்த மீன் கடத்திருப்பான் இவனுக்கு ரொம்ப பிடிச்சி சிவப்பு கலர் கார வர ஏமாத்தங்கிருப்பான் இப்போ அந்த பேருக்கு கூட கடுப்பாயிருச்சு என்னது ரோனி ரிலீஸ் வரானா அவன் வரானா கண்டிப்பாக நான் கலந்துக்குன்னு சொல்லிட்டு ஆள் சமூகத்தில் இருப்பான் தென் பார்ட்டிக்கு போய் சாரி கைஸ் எங்களால் இந்த பார்ட்டிக்கு ஒன்றுமே தெரில சின்னதாக ஒரு முக்கியமான ஆளாக இருக்குது நாங்கள் போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு ரேசிங் ஏரியா போவாங்க பார்த்தவங்க ரோன்பான் அவன் அண்ணன் இருப்பான் இவன் அண்ணன் கூட தான் ரசிக்கிற பிரச்சனை இருக்கும்ல இப்போ எப்படியாவது அந்த கார் ரேஸில் ஜெயிச்சு இதுக்கு ப்ரைஸ் அமௌண்ட்டாக 15,000 தர போகிறாங்க அதை நான் ஃப்ரெண்டு கொடுக்கலாம் தான் நம்ம ஹீரோ இருப்பான் இப்போ அந்த ரேஸ் ஆரம்பிக்கலாம் இருக்கிறப்ப இருங்க கைஸ் ஒரு கண்டிஷன் வரணும்னு சொல்கிறப்ப அது யார் பார்த்துருப்பாங்க பார்த்தா நம்ம ஹீரோனும் அவன் ஃப்ரெண்டு ஜனா தான் வந்திருப்பாங்க இதை பார்த்து இவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அடைச்சி இவ அப்புறம் இங்கே வந்தா நம்ம இங்கே வந்து எப்படி தெரிஞ்சு கேட்டால் பார்த்தா கோத்தில் இருப்பா ஏன்டா போய் சொல்லிட்டு இங்கே போகிறீங்க நாங்கள் ரேஸில் கலந்துக்கணும்னு சொல்லிட்டு ரேஸில் கலந்துக்கோங்க பார்த்தா அந்த ரேஸை கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பொதுமக்கள் ஓட்டிட்டு போகிற அதே ரோட்டில் நம்மளும் ஓட்டி போகணும் செய்யத்தப்ப அந்த கார் வாய்ப்பு இருக்குது அது போய் இது ஒரு இல்லீகல் ரேசிங்கு எப்போ வேணால் போலீஸ் வரலாம் ஆனால் அதுக்குள்ளே நீங்கள் ஃபினிஷ்லின் வந்தாகணும் அப்படி எல்லா பிரச்சனையும் தான் ஃபினிஷ்லின் வந்துட்டீங்கன்னா அதாவது ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது இந்த போட்டியில் கலந்துக்கலாம் ஏற்கிறப்ப இப்போ எல்லோரும் கலந்துக்கோங்க பார்த்தா போட்டி ஆரம்பிக்குது பார்த்தா அதே போட்டியில் தான் பிரியர் இருப்பா பிரியர் எடுத்து நம்ம ஹீரோமன் செம கொடுப்பா இருக்கு நம்ம ஹீரோ போட்டு விடுவதுக்காகவே இவ்வளோ போலீஸ் பண்ணி போயிடுவா சார் இங்கே எதாவது இல்லீகல் ரேஸ் நடந்துட்டுருக்கு நீ சீக்கிரம் வாங்கன்னு சொல்கிறப்ப போலீஸ் அங்கே வந்துட்டு இருப்பாங்க இப்போ ரேஸ் வேரல் போயிட்டுருக்கு நம்ம ஹீரோ ஏன்னு பார்த்து ஏண்டி நீங்கள் இங்கே வந்தீங்க தேவையில்லாமல் இந்த ரேஸ் வந்து குழப்பிட்டு இருக்காங்க நான் கலந்துக்கிட்டது ஃப்ரெண்டாக இல்லையானுக்கு தான் இதில் வர ப்ரைஸ் அமௌண்ட் அவனுக்கு கொடுத்தே தரணும் அதுக்காக இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப ஓ ப்ரைஸ் அமௌண்ட் கிடைக்க போதா அப்போ அதை ஜெயிச்சவங்க சொல்லு தாராளமாக ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களும் போட்டி எடுத்துக்குவாங்க இதை பார்த்து ஹீரோக்கு வருது பார்த்து 2 பேரும் செம்ம ஜாலியாக அந்த கார் ஓட்டிகிட்டு இருப்பாங்க பார்த்தா கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸ் வந்துடும் ஆப்போசிட்டில் பார்த்தா மக்கள் போகிற கார் வருது அதெல்லாம் கண்டுக்காமல் வேகமாக போயிட்டு இருப்பாங்க போலீஸோட தடுத்து நிறுத்தி பார்ப்பாங்க ஹே காய்ஸ் வண்டி நிப்பாட்டுங்க நாங்கள் சொல்கிறத கேட்டு நிப்பாட்டினா உங்களுக்கு எதுவும் ஆகாது வண்டி நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க பார்த்தா மொத்தமே 4 கார் தான் போயிட்டுருக்கோம் அதுக்கு கிட்டத்தட்ட 3 கார் பக்கத்தில் வந்துருச்சு பார்த்தா மீன் ஓட்டுறக்காரு ஹீரோ ஓட்டுறக்காரு அது வந்து ரோனி ஓட்டுறக்காரு இருக்கும் அவன் சென்டரில் போயிட்டு இருக்கிறப்ப அப்போ தான் மீன் ஹீரோக்கு கால் பண்ணுவா டேய் நம்ம ரேஸ் ஜெயிக்கணுமா நமக்கு தேவை ரோனி படுவாங்கன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அவனுக்கு புரிஞ்சு போச்சு பார்த்தா 2 கார் சேர்ந்து ரோனிக்காக நசுக்க ஆரம்பிச்சிடும் அவன் கார் மூவ் பண்ண முடியாமல் ஸ்டக்கான மாதிரி ஆயிரும் கரெக்டாக அப்போதுக்கு முன்னாடி போலீஸ்கார் இருக்குது கரெக்டாக போலீஸ்கார் பக்கத்தில் வரப்ப ரோனிக்கார் விட்டுருவாங்க அது பார்த்தா போலீஸ்கார் ஏறி பல்ட் அடிச்சு வந்துடும் அவ்வளோதான் ரோனி பைப்பில் மாட்டிக்குவான் திரும்ப அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போட்டுருவாங்க பார்த்தா இப்போ நம்ம ஹீரோ விலகிட்டான் ஹீரோ விலகிட்டான் ரோனி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மீதி இருக்கிறது யாரு அவன் ஃப்ரெண்டு தானே அவன் ட்ரைனை கிளாஸ் பண்ணி அந்த போட்டில் ஜெயிச்சிருவான் இப்போ அந்த போட்டோட வின்னர் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு தான் ஆனால் பார்த்து பின்னாடி போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு நம்ம அதுக்குள்ள இங்கேருந்து போகணும்னு சொல்லிட்டு தலைவருக்கு திரும்ப அந்த பார்ட்டி வந்துடுவாங்க பார்த்தா அந்த ஜென்னாங்கிற பொண்ணு இந்த லியானமல் சமூகத்தில் இருப்பா டேய் நான் தான் உங்கள்கிட்ட காசுன்னு சொன்னல இதுக்கு இந்த மாதிரி ரேஸில் கலந்துக்கிட்டேன் உன் மேலே கொலகாண்டில் இருக்குன்னு சொல்கிறப்ப ஹே என்னதான் நீ எங்கிட்ட காசுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் இருந்தாலும் காசு ஜெயிச்சோம்னா ஒரு 15,000 கிடைக்கும்ல இதை வச்சு உங்கள் அப்பா பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறப்ப இங்கே பாரு நான் இப்போவும் உன்னை பணத்துக்காக லவ் பண்ணல அது மாதிரி நீயுமே என்னை பணத்துக்காக லவ் பண்ணாத என்னை ஒரு பணக்கார மட்டும் பார்க்காத நான் அவன் சமூகத்தில் இருக்கேன் நீ என்னோட இங்கேருந்து கிளம்பி போன்னு சொல்கிறப்ப இது பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும் எப்படி கெஞ்சி கேட்டு ஜனா சபான் வைக்கிடுவான் அதுக்கப்புறம் பார்த்தா அதே பார்ட்டிக்கு ஜனோட அப்பா வந்திருப்பாரு அவன் அப்பாவை மீட் பண்ணி ஸ்மூத்தாக அவ்வளோ கொண்டு போயிட்டு இருப்பான் இதே நேரத்தில் இந்த பக்கம் நம்ம ஹீரோ பற்றி பேசிகிட்டு இருப்பா டேய் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நீயும் பிரேயர் ஒரு லவ் பண்ணி கேட்குறப்ப ஆமாம் லவ் பண்ணோம் ஜஸ்ட் ஒரு 2 மாதம் தான் உனக்கு கார் ஆக்சிடென்ட் ஆச்சு அதுக்கப்புறம் நானும் விட்டுட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் பெருசாக பார்க்கவே இல்லை இதுதான் உண்மைன்னு சொல்கிறப்ப சரி
12 மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணு, நான் அவங்கள்ட்ட ஒரு முடிவு சொல்லுன்னு சொல்கிறப்ப அவன் சேர்ந்து காத்துட்ருப்பான். பார்த்தா அதே பார்ட்டிக்கு அந்த பிரேங்கிற பொண்ணு வந்திருப்பா. நம்ம ஹீரோவை விட்டுட்டு போனனால மொத்த குடும்பத்தையும் பழிவாங்கன்னு ஒரு கோவத்தில் இருப்பா. பார்த்தா கொஞ்ச நேரத்தில் யாருக்கு தெரியாமல் அந்த பார்ட்டிக்கு ஹீரோட அம்மா கூட்டு வந்திருப்பா. அந்த அம்மா ஸ்ட்ரெயிட் அங்கேருந்து ஹீரோட அப்பா பார்க்க போவாங்க. அவங்க அப்பாவுக்கு எக்ஸைஃபை பார்த்துன்னு ஒரே ஆச்சரியமாக இருக்கும். ஹே, நீ எதுக்கு நீங்கள் வந்த? ஏதோ பிரச்சனை பண்ண வந்தேன்னு கேட்டால், நான் எதுவும் பிரச்சனை பண்ண வரல, நான் நிக்கிட்ட எவ்வளோ பேச ட்ரை பண்ணிட்டேன், பட் நீ காதில் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நீங்கள் போட்டு அமைதி வெளியே வந்துட்டீங்கன்னா நான் மட்டும் பேசிட்டு போயிட்டே இருப்பேன், கொஞ்சம் வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு வெளியே கூட பேசிட்டு இருப்பான். இங்கே பாரு நிக்கு, உங்கள் அப்பா சொன்ன மாதிரி நான் அவனு எதுவும் ஏமாற்றவே இல்லை. உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் ஸ்டெப் மாமுக்கும் ஆடியோ பழக்கம் இருந்துச்சு, 2 பேரும் பழகிருக்காங்க, மொத்தப்படி தூக்கி ஏமால போட்டாங்கன்னு சொல்கிறப்ப இது பார்த்து உனக்கு கோவம் வருது. அப்பா, அம்மா சொல்கிறது உண்மையா? உங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி பழக்கம் இருந்துச்சு கேட்குறப்ப அவங்க அப்பா எதுவும் பேசாமல் இருப்பார். இதை பார்த்து அவனாலே புரிஞ்சுக்க முடிஞ்சு. அதுப்போ அப்போ தான் ஒரு ரிப்போர்ட் எடுத்துக்காமப்பா. பார்த்தா அந்த அம்மா குழந்தைய மேக்னெட் குட்டி பொண்ணு இருந்தால அவளுக்கு வேணால் செப்சிஷன் நடிச்சிட்டு இருந்தான். அது எங்கள் அம்மா 2 கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே, அவங்களுக்கு இவங்களுக்கு பிறந்தவங்க நடிச்சிட்டு இருப்பான். பட் பார்த்தா அந்த பொண்ணு உண்மையும் உயிரோடு தங்குச்சு. கடைசி எங்கள் அப்பா டிவோர்ஸ் கொடுத்தப்ப இந்த அம்மா ஒன்றாந்துருக்காரு. அப்போ பிறந்த குழந்தை மேகிற பொண்ணு பாரு, இதான் டிஎன்ஏ ரிப்போர்ட்டு, இது ஓம்பு தான் சொல்கிறப்ப இது பார்த்து எங்கள் அப்பா கஷ்டமாக இருக்குது. ஏன் டிஎன்ஏ எப்படி உனக்கு கிடச்சிச்சு, இது எப்படி எடுத்துன்னு கேட்டால் அப்போ டூத் ப்ரஷ் காமிப்பா. அன்னைக்கு கூட நம்ம மீன் வீட்டுக்கு கூட்டியிருந்தப்ப யாருக்கு தெரியாமல் ப்ரெஷ் ஆட்டை போட்டிருப்பாள், அழகாக டிஎன்ஏ வச்சு தான் ரிப்போர்ட் எடுத்துருப்பா. இதை பார்த்து ஹீரோ கோந்து வருது. ஏமா, யாருக்கு தெரியும் வீட்டுக்கு வந்தியா, வீட்டிலேருந்து பொருள்லாம் திருட்டு போயிருக்கேன்னு கேட்டால் அப்போ தான் நம்ம சொல்ல ஆரம்பிப்பா. சார் நீக் என்னை மன்னிச்சிரு, நான் தான் அவன் சொல்லாமல் இருந்தேன், ஆக்சுவலாக அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டு வந்தது நான் தான், அன்றைக்கி அந்த லெட்டர்ட்டு வந்து நான் தான் சொல்கிறப்ப இதை பார்த்து எனக்கு கோந்து வருது. சொல்லப்போனால் நிக்கிக்கு இப்போ வரைக்குமே அவங்க அம்மா பிடிக்காம தான் இருக்குது. ஆக்சுவலி இப்போட அம்மா வந்துருக்காங்களே அவங்க நல்லவங்களும் கிடையாது. இவங்க 2வது ஒரு புதுசனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. ஆனால் பார்த்தா அந்த புதுசு விட்டுட்டு போயிட்டேன். இப்போ அவனுக்கு மேகின்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த மேகிங்கிற குழந்தையாரு நம்ம உயிரோட பிறந்த குழந்தை. ஸோ அவங்க அப்பாட்டிருந்து ஜீவனாம்சம் காசு கேட்கலாம், அனிமொழியே காசு வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸ்லாம் போட்டிருப்பா. இதை பார்த்து ஹீரோ கோந்து வருது. இங்கே பாரு நோவா, நீ துரோகம் பண்ணியிருக்க, இது கேட்டு நான் மூஞ்சில் முடிக்க விரும்பல, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு கோஷம் அங்கே போயிட்டுருப்பான். இதை பார்த்து ஈனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஹே நீக், ஒரு நிமிஷம் இல்லை, நான் சொல்கிறத கேட்க மாட்டியா? நீ நைட்டு 12 மணிக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டல, அதை நான் இப்போ சொல்கிறேன். உனக்கும் பிரியருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அதெல்லாம் தெரியவே தெரியாது, ஆனால் எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு, ஐ லவ் யூன்னு சொல்கிறப்ப அவனுக்கு கோவம் தான் இருக்கும். ஹீன் மலக்கிற கோவத்தில் அவன் மட்டும் வேகம் அந்த பாட்டுக்குள்ளே போவான். பார்த்தா சோஃபியாவை கட்டி பிடிச்சி அந்த பொண்ணு கிஸ்லாம் தருவானா. இதை பார்த்து ஹீனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். நான் மீன் விருப்பத்திற்காக இது மாதிரி பண்ணிட்டு அவன் மட்டும் கோவம் காரட்டாங்க போயிடுவான். இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். இப்போ நம்ம ஹீரோ போட்டு காரில் போகிறப்ப கூட ஃப்ரெண்டாக உட்காந்துக்குவான். டே மச்சா என்னாச்சு, நோவா மேலே இருக்கிற கோவத்தில் இருக்கிற சோஃபியா கிஸ் பண்ணேன், இல்லை ரொம்ப தப்புன்னு சொல்கிறப்ப இல்லைடா எனக்கு அவள் தேவையே கிடையாது, இதுக்கப்புறம் அவளை பார்க்க வரணும்னு சொல்கிறப்ப டேய் போய் சொல்லாரா, எனக்கு ஜெனாக்கு இப்போ சண்டையாச்சு, அவள் என்னை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான், இதுக்கிட்ட ஒன்று பார்க்க விரும்பல, என்னோட இங்கேருந்து போன்னு சொன்னான். எனக்கு அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஒரு சில இருந்து போன மாதிரி இருந்துச்சு, என்னால் அங்கே இருக்க முடியல. அதுக்கப்புறம் நாங்களே போய் சமாளித்து இப்போ நாங்கள் திரும்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதே மாதிரி நீயும் மனசோடு சொல்கிறா, நோவா விட்டு புரிஞ்சு வர்றது உனக்கு கஷ்டம் இல்லையா சொல்கிறான்னு கேட்டால் அவனுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். பாரு, உன்னால ஃபீல் பண்ண முடியுதுல, உங்கள் அம்மா பார்த்து உனக்கு நல்லா தெரியும் அவங்க எவ்வளோ மேனிபுலேட்டானு சொல்லிட்டு நோவா ஈஸியாக பேசி அவங்களை ஏமாந்துட்டாங்க. அதுக்கு அவனடா பண்ண போகிறா, வண்டி திருப்பு, அவட்ட போய் சாரி கேள்னு சொல்கிறப்ப இது பார்த்து அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். சரி வண்டி திருப்பி வேகமா எங்கேருந்து பாட்டி வந்துட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோட சவத்தில் அழுதுட்டு இருப்பாள. அந்த பிரியர் பற்ற வைக்கிற மாதிரி என்னென்னவா இங்கே இருக்கியே, நானாக அந்த நேரத்தில் ஏதோ பண்ணிட்டு இருப்பேன், நீ சீக்கிரமாக இங்கேருந்து போன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் கோவப்பட்டு அவர் ரூமுக்கே போதா இருப்பா. ஆனால் அந்த பிரியர் அந்த ரூம் சாவி ஆட்டி போட்டுருவா. இதோ பிளான் தான், ஹீரோவை ஹீரோ பிரிக்கிறதுக்காக அது சாவி ஆட்டி போட்டிருப்பா. ஆனால் இதில் நம்ம ஹீரோயின் அவர் ரூம் போயிட்டுருப்பா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பாட்டுக்கு வந்து பார்க்குறப்ப பார்த்து ஹீன் இருக்க மாட்டா. ஸ்ட்ரெயிட்டாக பிரியரை பார்த்து, ஏண்டி உனக்கு என்னதான் வேணும், இப்போ நோவா எங்கே போயிட்டான்னு கேட்டால் அதெல்லாம் தெரியாதுப்பா, அழுதுட்டு வருத்தப்பட்டு ரூமுக்கு போன மாதிரி இருந்துச்சு, மாநக்கிற பொண்ணா என்ன தற்கொலை பண்ணியிருப்பா, இந்நேரம் என்ன பண்ண போகிறான்னு சொல்கிறப்ப இதை பற்றி இருக்க பயமாக இருக்கும். மேபி தற்கொலை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இவனு வேகமாக ரூமுக்கு வந்துருப்பான். பார்த்து இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவர் ரூம் வந்திருப்பா. சாவியை தான் அவர் ரூமே டாட்ட போட்டிருப்பாள். ஆனால் இந்த விஷயம் தெரியாது. மேபி நம்ம தான் இங்கே மறந்துச்சிட்டோம்னு சொல்லிட்டு இப்போ ஒரு தங்குறக்கு ரூம் இல்லை, வேறு வழி இல்லாமல் பக்கத்து ரூம் மைக்கேல் இருக்கால அவனை பார்க்க போவா. அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருப்பா. இதையே அட்வான்டேஜ் எடுத்துட்டு அவனும் நம்ம மீன் சரக்கு தருவான். அவள் நல்லா போதையாக்கி அவளை உனக்கெல்லாம் பார்ப்பான். பட் நம்ம அது பிடிக்காது. சரி மழை இந்த மாதிரி இருக்குது, நான் இங்கேருந்து போகிறேன்னு நம்ம அங்கேருந்து போகிறா இருப்பா. பார்த்தா அதே இடத்துல நம்ம ஹீரோ ரூமுக்கு வந்து பார்த்துருப்பான். பார்த்தா டோர் லாக் ஆகிருக்கும். அவள் இங்கே தான் வருவான்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்ப்பான். பார்த்தா கொண்டாங்கடிச்சு நம்ம ஹீரோயின் அந்த மைக்கேல் ரூம் வெளியே வருவானா. இதை பார்த்து அவனுக்கு சாக்கா இருக்குது. இவனை புரிஞ்சுக்குவானா, நம்ம போய் சோஃபியா கிஸ் பண்ணோம்ல, இதை பார்த்து கடுப்பான இவ மைக்கேல் ரூம் போயிருக்கா, மைக்கேலோட கசமசாலம் பண்ணியிருக்க இவன் நடிச்சிட்டு இருந்திருப்பான். இதை பார்த்து கடுப்பான நம்ம ஹீரோ கோஸ்ட் வந்து கிளம்பி போயிடுவான். பார்த்தா இப்போ 2 பேத்துக்குள்ளேயுமே ஒரு மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஹீரோனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஏமாத்திட்டோம், நம்மளால இருக்கிற கோவத்தில் அவள் சோஃபாவோட பழக ஆரம்பிச்சிட்டான்.
பண்ணிட்டான், அவ்வளோதான். இவன் சோஃபியா லவ் பண்ணான்னு சொல்லிட்டு இவன் நடிச்சிட்டு இருக்கா. அது மாதிரி ஹீரோ பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம சோஃபியா கிஸ் பண்ணோம்ல, இதனால கோமனாவை மைக்கில் பார்த்துட்டா. இதுக்கப்புறம் அவனுக்கு நம்மளை பிடிக்கவே பிடிக்காது, மைக்கிள் கூட தான் பழக போகிறான்னு சொல்லிட்டு அவர் பெர்ஸ்பெக்டிவ்ல இருப்பான். இந்த மாதிரி 2 மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்க. இங்கே அப்படியே கட் பண்ணால் அந்த 2 பேர்த்தோட அப்பா அம்மா இருக்கிறாங்க. பார்த்தா அவங்களும் வருத்தத்தில் இருப்பாங்க. இந்த எல்லா பிரச்சனையும் காரணமே எங்கள் 2 பேர் தான். நம்ம 2 கல்யாணம் பண்ணிடக்கூடாது, சொல்லப்போ நம்ம இல்லீகல் அஃபேர் இருந்துருக்கூடாது, நம்ம பண்ண தப்பால் தான் இப்போ பிள்ளைங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம்னு அந்த பழையில அவங்க எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்களுக்கும் என்ன செய்ய தெரியாமல் இருக்கு. பார்த்தா அடுத்த காலாயிரும். நம்ம இப்போதைக்கு ரொம்ப சோகமாக இருக்கா, அவளுக்குன்னு ஆளுக்கு ஒரு ஆள் வேணும். இவன் அவங்க அம்மா மேலே கோவத்தில் இருக்கா. ஹீரோ புரிஞ்சு போயிட்டான். கொஞ்ச நேரம் அப்பா கிட்டேயாவது மனசு விட்டு பேசுவோன்னு சொல்லி அவங்க அப்பாவோட கலருக்கு போவா. என்னதான் அவங்க அப்பா மேலே கோவம் இருந்தால் கூட அவங்க அப்பா ரொம்ப பிடிக்கும். சரின்னு அவங்க அப்பாவோட கலரில் உட்காந்து அவங்க அப்பாவோட புலம்பிட்டு இருப்பா. அப்போ அந்த கலரையில் ஆல்வேஸ் எழுதிச்ச மாதிரி இருக்கு. அங்கே பூக்கள் வேலைக்கு பார்த்தா நம்ம ஊரில் எழுதிச்சிருப்பான். இங்கே பாரு நோவா, உன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பேர் இருந்தாலும் சரி அல்ல ஒளி அவன் கூட இருப்பேன், இன்னும் நம்ம வீட்டில் எழுதிச்சிருப்பான். அன்னைக்கு கூட நம்ம கோவப்பட்டு இந்த இடத்த வந்திருப்பா. அப்போ தான் நிற்கிது எழுதிச்சிருப்பான். ஆனால் இப்போ தான் படித்து பார்க்குறப்ப இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நீ கோவப்பட்டு இருக்கான், இவங்ககிட்ட திரும்ப சேர முடியாதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்குது. ஸோ அவங்க அப்பாட்ட பேசிட்டு சோமா அழுட்டு கிளம்பி போவா. இதோட யுவர் ஃபால்ட்டுங்கிற இந்த உருப்பட முடியுது. ஆப்வியஸாக சொன்ன மாதிரி இது ஒரு 3 பார்ட் ட்ரையாலஜி. மை ஃபால்ட், யுவர் ஃபால்ட், அவர் ஃபால்ட், இந்த 3 புக்கு பேஸ் பண்ணி தான் இந்த படம் வந்துட்டுருக்கு. இதில் முதல் 2 பாகங்கள் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோயின் சேருவாங்களா, இவங்க லவ் எப்படி தான் முடிய போகுது, இவங்க அப்பா அம்மா எடுக்க போகிற அடுத்தடுத்த முடிவுகள் என்ன, இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி அடுத்த படம் வரப்போகுது. அது மேபி அடுத்த வருஷம் வரலாம். அந்த படம் வரப்போ நம்ம அதையும் நம்ம சேனல் போடுவோம். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை அடுத்த நாள் ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் கைஸ்.